ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெட்ராஸ் கலாட்டா. அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இந்த வாரம் நம்ம பார்க்க போகிற ரெசிபி காஜு கத்லி. இது ரொம்ப சிம்பிள் அண்ட் ரொம்ப ஈஸியான ரெசிபிங்க. ஒரு 10-15 மினிட்ஸில் இதை செஞ்சிடலாம். வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கப் கேஷ்யூவை வந்துட்டு லைட்டாக ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க கேஷ்யூஸை வந்துட்டு நல்லா ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததுக்கப்புறம் வந்துட்டு நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். இதை சூடாக இருக்கும் போது கண்டிப்பாக அரைக்கக்கூடாது. இந்த கேஷ்யூ பவுடரை ஒரு சீவில் போட்டுட்டு நல்லா சளிச்சு எடுத்துக்கலாம். நம்ம இப்போ தேவைப்பட்டால் நல்லா அரைக்காத மீதி இருக்க இந்த கேஷ்யூ பீசஸை திரும்ப இன்னொரு டைம் மிக்சியில் போட்டு அரைச்சி திரும்ப சீவ் பண்ணிக்கோங்க. இது மாதிரி நல்லா ஃபைன் பவுடராக வர்ற மாதிரி சீவ் பண்ணி வச்சுட்டு நம்ம நெக்ஸ்ட்டு வந்துட்டு சுகர் சிரப்பை செய்ய போயிடலாம். 1 கப் சுகர் அண்ட் அதுக்கு 1/2 கப் தண்ணி வந்துட்டு இது கூட ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விடுங்க. இந்த பாகு ஒரு ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சியில் வர மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது நம்ம இந்த அரைச்சி வச்சுருக்க கேஷ்யூ பவுடரை வந்துட்டு இந்த பாகில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்ச நேரம் இதுலேயே நல்லா வேகணும். அடுத்து இது கூட 1 டேபிள் ஸ்பூன் கீயும் கொஞ்சம் கார்டமன் பவுடரும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கட்டி எதுவும் இல்லாத மாதிரி பார்த்து நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. எந்த கட்டியும் இருக்கக்கூடாது. நல்லா வந்துட்டு கிளறிட்டே இருங்க. கண்டினியூஸாக இப்போ கிளறிட்டே இருக்கணும். இப்போது நம்ம நல்லா கெட்டியாகிறத பார்க்கலாம். இந்த டைமில் தேவைன்னா இன்னொரு டேபிள் ஸ்பூன் கீ கூட ஆட் பண்ணிக்கலாம். விடாமல் இப்போ கிளறிட்டே இருங்க. ஒரு 10 மினிட்ஸில் கரெக்டாக ரெடி ஆகிடும் இது. ஸோ அதனால நம்ம நல்லா கிளறிட்டே இருக்கணும். இப்போது இந்த மாதிரி பேனில் வந்துட்டு ஒட்டாமல் ஒரே மாதிரி பால் மாதிரி ரெடி ஆகி கெட்டியானதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம இதை வந்துட்டு நம்ம பார்ச்மெண்ட் பேப்பரில் வந்துட்டு கொட்டி நம்ம ரோல் பண்ணிடலாம். இந்த சைஸ் 2 பார்ச்மெண்ட் பேப்பரை வந்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம க்ரீஸ் பண்ணிக்கலாம். கீ வச்சு க்ரீஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை நீங்கள் முன்னாடியே செஞ்சு வச்சுட்டிங்க அப்படின்னா வந்துட்டு கொட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போது இந்த பார்ச்மெண்ட் பேப்பரில் வந்துட்டு இந்த கேஷ்யூவை கொட்டிடலாம். கொட்டிட்டு வந்துட்டு இது சூடாக இருக்கும் போதே கொட்டணும். ரொம்பவும் வந்துட்டு லேட் பண்ணாதீங்க, ஏன்னா வந்துட்டு அப்படியே செட் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ அதை வந்துட்டு நம்ம மேலே இன்னொரு பார்ச்மெண்ட் பேப்பரை வச்சுட்டு நம்ம லைட்டாக ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது ஒரு 5 மினிட்ஸ் போல் ஆற விட்டுட்டு மேலே இருக்க பார்ச்மெண்ட் பேப்பரை எடுத்துடுங்க. இது இப்போ கொஞ்சம் சூடாக இருக்கும் போதே வந்துட்டு இதோட பீசஸை கட் பண்ணி வச்சிடலாம். டைமண்ட் ஷேப்பில் கட் பண்ணிட்டீங்கன்னா காஜு கத்லி ரெடி ஆகிடும். அவ்வளவுதான், சுவையான காஜு கத்லி ரெடி ஆயாச்சு. வாங்க எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம டேஸ்ட் பண்ணலாம். இது ரொம்ப ஈஸியாக ஒரு 15 மினிட்ஸ்க்குள்ளே இந்த ஸ்வீட்டை செஞ்சிடலாம். இந்த ஸ்வீட்டை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மெட்ராஸ் கலாட்டாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போல் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை திரும்பவும் சந்திக்கிறேன். நன்றி, பாய்.